அதாவது ஒரு 2500 நீங்கள் ஒரு டிஜேக்காக வாங்குறீங்கன்னா அந்த 2500 செலவு பண்ணிடாதீங்க. அதுலேருந்து ஒரு 500 rupees எடுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, நீங்கள் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறீங்க, பழைய கண்ட்ரோலாக இருக்கலாம், இல்லை பழைய லேப்டாப் இருக்கலாம். இது அப்டேட் பண்ணுறதுக்கு இல்லை அப்கிரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Hello friends, welcome to VM DJ Academy, Chennai's best DJ and music production academy. DJs வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம். ஸோ ஷோஸை பொறுத்து நீங்கள் வந்து உங்கள் சார்ஜஸும் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பேமெண்ட் டீடைல்ஸ் பற்றி எல்லாமே சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. VM DJ Academy சென்னையில் பெஸ்ட் DJ Academy. இங்கே நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். வெட்டிங் அண்ட் கார்பரேட் டிஜிக்கு ஸ்பெஷல் கோர்சஸே இருக்குது. பேசிக்லேருந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே எக்யூப்மெண்ட்ஸ் டீச் பண்ண மாட்டோம், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த கோர்ஸ் பேஸ் பண்ணி எக்யூப்மெண்ட்ஸும் மாறும். ப்ரொஃபஷனல்லேருந்து பேசிக் டிஜே எக்யூப்மெண்ட்ஸ் வரைக்கும் இங்கே வச்சுருக்கோம். இங்கே வந்து டிராக்டர், ரெக்கார்ட் பாக்ஸ், வர்ச்சுவல் டிஜே, செரட்டோ, இது எல்லா சாஃப்ட்வேரும் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பெஸ்ட் சாஃப்ட்வேர் கரெக்டாக இருக்குன்றதை சொல்லுவோம். அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே தெரியாமல் ஒரு கண்ட்ரோல் சாஃப்ட்வேர் வாங்கிடாதீங்க. எல்லாருமே ஒரே கண்ட்ரோல் ப்ளே பண்ண அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், அந்த டேலண்ட் பேஸ் பண்ணி கண்ட்ரோலும் சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டிஜே சாஃப்ட்வேர் கரெக்டாக இருக்கும், எந்த கண்ட்ரோல் கரெக்டாக இருக்குன்றதை சஜஸ்ட் பண்ணுவோம். VM DJ ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஜே எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம், ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு டிஜே வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம். ஸோ டிஜே சார்ஜஸ் எப்படி பண்ணலான்னா ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து பிகினர்ஸ், இன்னொன்று வந்து ப்ரொஃபஷனல். பிகினர்ஸ்ன்றது இப்போ தான் நீங்கள் வந்து டிஜே இண்டஸ்ட்ரியில் வரீங்க, ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, கண்ட்ரோல் வாங்கிட்டீங்க, ஒரு ட்ராக்கை லோட் பண்ணி ப்ளே பண்ணுறீங்க. இதுதான் உங்களோட ஸ்கில். அதாவது மிக்சிங் டெக்னிக்ஸ் எதுவுமே இல்லாமல் அந்த சிங்கை யூஸ் பண்ணி பேசிக்காக ஒரு சாங்கை மாற்றிட்டே இருக்கீங்க. அதுதான் உங்கள் ஸ்கில்னா நீங்கள் பிகினராக தான் இருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் இவெண்ட்ஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அதிகமாக சார்ஜ் பண்ணிங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு கம்மியான அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணுங்கள். ஒரு சேஃப் சைடை நீங்கள் வந்து டிஜேயிங் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் போனப்புறம் உங்களோட சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ப்ரோ டிஜேஸ், ப்ரோ வெட்டிங் டிஜேஸ் இருக்காங்க, ப்ரோ கிளப் டிஜேஸும் இருக்காங்க. ஸோ இந்த பிகினருக்கும் ப்ரோக்கும் என்ன வித்தியாசம்னா பிளேயிங் டெக்னிக்ஸ். அவங்க ப்ளே பண்ணுற சாங்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட சாங் மிக்சிங் வந்து நம்மள லைவ்லியாக இருக்கும், நல்ல எனர்ஜியாக இருக்கும். ஸோ டான்ஸில் வந்து நல்லா ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணால் எப்போ எனக்கு வந்து க்ரௌட் வருவாங்க, இந்த க்ரௌட் எப்படி ஹோல்ட் பண்ணணும், எப்போ நான் முடிக்கணும், நான் முடிக்கும்போது என்ன சாங் நான் ப்ளே பண்ணணும், அந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். சாங்ஸ் அதே மாதிரி பிளேலிஸ்ட் பிடிச்சிருப்பாங்க, ஹாட் கியூஸ் பிடிச்சிருப்பாங்க. ஃபுல்லாகவே ப்ரொஃபஷனலாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஹாட் கியூஸ் எல்லாமே இருந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ லூப்ஸ் எங்கே போடணும், லூப்ஸ் எங்கே போடக்கூடாது, எங்கே மிக்ஸ் பண்ணணும், எங்கே மிக்ஸ் பண்ணக்கூடாது, இது எல்லாமே ப்ரொஃபஷனல்ஸ் தெரியும். ஸோ ப்ரொஃபஷனல் டிஜேஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம்னா 2500 to 5000 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் ப்ரொஃபஷனல் டிஜேஸ். ஸோ அவங்களால வந்து நல்ல ஈவெண்ட் ஹேண்டில் பண்ண முடியும், நல்ல லைவ்லியாக மியூசிக் கொடுக்க முடியும். அதுதான் ப்ரொஃபஷனல் டிஜேஸ். இது ப்ரொஃபஷனல் டிஜேஸில் இன்னொரு வகை இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் டிஜேஸ். அதாவது க்ரௌட் ஹேண்ட்லிங், ஒரு 2000-3000 க்ரௌட் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அவங்களால. ஸோ அந்த மாதிரி டிஜேஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா 10,000 to 15,000 சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களால வந்து அந்த பெரிய க்ரௌடை ஹேண்டில் பண்ண முடியும் அவங்களால. ஸோ எந்த மாதிரி ஒரு கேதரிங் இருந்தாலுமே இவங்க வந்து ப்ரொஃபஷனலாக ப்ளே பண்ண முடியும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் டிஜேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த வென்யூ, டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைண்ட். ஸோ ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் கோட் பண்ணுறீங்கன்னா அது என்ன ஈவெண்ட்டு, யாருக்கு ப்ளே பண்ண போகிறீங்க, எத்தனை பேர் வராங்க கேதரிங், இதெல்லாமே நீங்கள் பார்த்து கூட உங்களோட டிஜேயிங் சார்ஜஸ் வந்து நீங்கள் கோட் பண்ணலாம். அவுட் ஸ்டேஷன். ஸோ நீங்கள் வந்து அவுட் ஸ்டேஷன் போகிறீங்க, ஒரு 2 நாள் ட்ரிப்பு கூப்பிட்ருக்காங்க, அங்கே 2 நாள் டிஜே பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கேருந்து வெளியூருக்கு போகிறீங்க, அதாவது கண்ட்ரியாக இருக்கலாம், லோக்கல் ஸ்டேட்டாக இருக்கலாம், எங்கேயாவது, அதாவது உங்களோட ஃபுல் டே அவங்க எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு 2 நாள் உங்களோட ஃபுல் டே வந்து அந்த ஈவெண்ட் மேனேஜருக்கோ இல்லை அந்த கிளைண்ட்டுக்கோ கொடுக்குறீங்கன்னா இதுக்கு எப்படி சார்ஜ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் டிஜே வந்து அவுட் ஸ்டேஷன் போகிறாங்கன்னா ஆல்ரெடி அவங்க சார்ஜஸ் பார்த்தா 2500 to 500 சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து அவுட் ஸ்டேஷன் போகிறாங்கன்னா அவுட் ஸ்டேஷன் எப்பவுமே டபுள் த சார்ஜஸ். இப்போ 2500 நம்பரில் வாங்குறீங்கன்னா அப்போது நீங்கள் 5 வாங்கிக்கலாம். 5000 rupees ஒரு நாள் ஈவெண்ட்டுக்கு வாங்கிக்கலாம். ஸோ 2 daysனால் 10,000 rupees. அவுட் ஸ்டேஷன் போகிறதுனால உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன், அகாமடேஷன், ஃபுட், இந்த 3மே அவங்க ப்ரொவைட் பண்ணணும். அதாவது கிளைண்ட் இல்லைனா ஈவெண்ட் மேனேஜர்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். நீங்கள் வந்து அது ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ரீக்ளைம் பண்ணிக்கலாம். உங்களோட வேலை என்ன, போய் டிஜே பண்ணிட்டு வரதுக்கு, அவ்வளோதான். ஸோ உங்களோட ஃபுல் டே எடுக்கிறாங்க. நீங்கள் நம்மளாக பார்ட்டின்னு ப்ளே பண்ணும்போது 6 நாள் தான் ப்ளே பண்ணுவீங்க. அதாவது 6 to 9 இல்லை 6 to 10, 6 to 12 தான் ப்ளே பண்ணுங்கள். உங்களோட ஹாஃப் டே தான் அந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. இப்போ நீங்கள் அவுட் ஸ்டேஷன் போகிறதுனால நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் டேவே உங்களுக்கு கொடுக்குறீங்க. அதாவது ஸோ நீங்கள் ப்ளே பண்ணுறீங்களோ ப்ளே பண்ணலோ ரெண்டாவது விஷயம். பட் ஆனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக எங்கேஜ் ஆகிருக்கீங்க அந்த ஈவெண்ட்டுக்கு கோசரும். அதனால் எங்கே டபுள் சார்ஜஸ் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் டிஜே டேரிஃப். இது வந்து எல்லா டிஜேக்கும் பொருந்துமானா கிடையாது. ஒரு டிஜேக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஒரு பேசிக் டேரிஃப் ஒன்று இருக்குங்களே,
இதுதான் அது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் சார்ஜ் பண்ணலாம், இது கம்மியாகவும் சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் தான் டிஜே, நீங்கள் தான் ப்ளே பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இஷ்டத்துக்கு சார்ஜ் பண்ணாமல் நான் இந்த ஊருக்கு போன அவுட் ஸ்டேஷன் போன ஒரு அமௌண்ட்டு, நான் உள்ளுக்குள்ளே ப்ளே பண்ண ஒரு அமௌண்ட்டும் சார்ஜ் பண்ணால் உங்களோட ப்ரொஃபைல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணுங்கள், ஒரு ப்ரொஃபஷனலாக ப்ளே பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் வந்து டிஜே செட்டப் வச்சுருக்கீங்க, ஸ்பீக்கர்ஸு, லைட்டிங்ஸு, ஸ்மோக் மெஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, அப்போ டிஜேயோடு நீங்கள் வந்து ஒரு கோட் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்யூப்மெண்ட்டை வேல்யூ பண்ணுங்கள். உங்கள் எவ்வளோ எக்யூப்மெண்ட் வச்சுருக்கீங்களோ, என்ன அமௌண்ட் இருக்கும் அந்த வேல்யூ பண்ணுங்கள். அதுக்கு கூட சேர்த்து உங்கள் டிஜே காஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக பேக்கேஜாக கொடுக்கும்போது கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு டீசென்ட் பேக்கேஜாக கொடுங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க. ஒரு ரஃபாக சொல்கிறேன், 15,000 rupees ஒரு ஸ்மால் டிஜே ஈவெண்ட்டுக்கு. உங்களுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் வரும், ரொம்ப கம்மி பண்ணிடாதீங்க. 6,000 7,000 இன்க்ளூடிங் டிஜே அண்ட் செட்டப்னு போடுறீங்க. தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களோட டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 15,000 டீசென்ட் அமௌண்ட். ஒரு டிஜே பார்ட்டினா 15,000 ரூபாய். எல்லாருமே ஒரே மாதிரி பேசணுன்னா நமக்கு எல்லாருக்குமே பிஸ்னஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருமே ஒரு ரேட்டாக பேசுனீங்கன்னா உடஞ்சிடும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் பிரேக் த பிஸ்னஸ். எனக்கு மெசேஜஸ் வருது, 6,000 rupees 2 டாப்பு, 2 பேஸ் பின்னு, எஃபெக்ட் லைட்ஸு, ஸ்மோக் மிஷினு இன்க்ளூடிங் டிஜே 6,000. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது கஸ்டமருக்கு வந்து பெனிஃபிட், டிஜேக்கு பெனிஃபிட் கிடையாது. நீங்கள் சவுண்ட் வச்சுருந்தா உங்களுக்கும் அவ்வளோ பெனிஃபிட் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் அந்த கஸ்டமரை கேட்பாங்க, அதே 6,000 தான் கேட்பாங்க. ஸோ உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரேக் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு டீசென்ட் டேரிஃபை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த டேரிஃபில் இங்கே ஸ்டே பண்ணுங்கள். எல்லாருமே ஒரே டேரிஃபில் ஸ்டே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிஸ்னஸ் இருக்கும். நீங்கள் உடைக்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாருக்குமே பிஸ்னஸ் லாஸ் ஆகும். டிஜேன்றது ஒரு பிஸ்னஸ் தான். நம்ம செய்கிற வேலையை வந்து பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணுறோம். நம்ம பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும். அந்த ஈவெண்ட்டை ப்ராப்பராக முடிக்கணும், அந்த ஷோ ப்ராப்பராக முடிக்கணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும். இன்கம் நமக்கு ஒரு இன்கம் க்ரோ ஆகும்போது நம்ம பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி தான் டிஜே பிஸ்னஸாக எடுத்திங்கன்னா உங்களோட இன்கம் க்ரோ ஆக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுவீங்க. எக்யூப்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம், பிளேஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. பிஸ்னஸ் வந்து க்ரோ பண்ணுங்கள். இது வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பேமெண்ட் டிலேஸ். எத்தனை பேர் டிஜேஸ், நிறைய டிஜேஸ் வந்து இந்த சுச்சுவேஷன் பார்த்துருப்போம். பேமெண்ட் டிலே 1 வாரம், 2 வாரம், 1 மாதம், 3 மாதம், இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் டிலேஸ் நான் எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து காமன் தான். இந்த பேமெண்ட் டிலே பார்த்து பயந்துடாதீங்க. இது வந்து எல்லா ஈவெண்ட்ஸுமே வரது தான். ஸோ பேமெண்ட் டிலே வந்து எப்படி வரும்? 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் டைரக்ட் கிளைண்ட் நீங்கள் ஷோ எடுத்திங்கன்னா அங்கே பேமெண்ட் டிலே அவ்வளோ இருக்காது. 1 வாரம் தான் மிஞ்சி போனால், இல்லை 2 வாரம் டைரக்ட் கிளைண்ட். அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். டிலே எங்கே வரும்னா ஈவெண்ட் மேனேஜர்ஸ்க்கு இருந்தால் டிலே வரும். ஈவெண்ட் மேனேஜர்ஸ், சவுண்ட் வெண்டர்ஸ் இவங்க தான் டிலே பண்ணுவாங்க. அதாவது இந்த ஈவெண்ட் மேனேஜர்ஸும் அந்த சவுண்ட் வெண்டர்ஸும் தெரிஞ்சுக்கணும், டிஜே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த டிஜேல இன்னொரு டிஜே வந்துடுவாங்க, அந்த மாதிரி நினைப்பாங்க. அது ரொம்ப தப்பு. டிஜே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிஜே இருந்ததுனால தான் உங்களுக்கு அந்த ஈவெண்ட் பேமெண்ட்டே கிடச்சிருக்கு. ஸோ அதை மறக்கக்கூடாது. ஈவெண்ட் மேனேஜர்ஸும் சவுண்ட் வெண்டர்ஸுமே ஒரு டிஜே நீங்கள் கூப்பிட்றீங்க, டிஜே புக் பண்ணுறீங்கன்னா அவரோட பேமெண்ட்டை எடுத்து வச்சுருங்க. முன்னாடி அவர் பே பண்ணிவிடுங்க. ஏன்னா ஷோ முடிச்சு கொடுக்குறாரு, அங்கே போயிட்டு நீங்கள் டிலே பண்ணாதீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது டிலே பண்ணாலுமே நீங்கள் வந்து ஒரு டைம் சொன்னீங்கன்னா டைம் பே பண்ணிவிடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஜேஸ்க்கு பேமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க ஃபேமிலி ரெண்ட் பண்ணுறதா இருக்கும், ரெண்ட் கட்ட வேண்டியதாக இருக்கும், நிறைய விஷயங்கள் இந்த பேமெண்ட் வச்சு தான் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் டிலே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை டிலே பண்ணாதீங்க. இன்வாய்ஸ் கேஷ்னு பார்க்குறீங்களா? இன்வாய்ஸ்ன்றது ப்ராப்பராக ஜிஎஸ்டி ஃபைலிங்கில் வரும், கேஷ்ன்றது நான் ஜிஎஸ்டி ஃபைலில் வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக டிஜேயிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேக்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் ஐடியில் ஃபைல் பண்ணுறதுக்கு இது இன்னொரு யூஸ்ஃபுல் எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்கள் லோன்ஸ் எடுக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து லோன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். லேட்டராக நீங்கள் வந்து எக்யூப்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லைனா வந்து பிளேஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன சஜஷன் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு 10% தனியாக எடுத்து வச்சுருங்க உங்களுடைய எக்யூப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அதாவது ஒரு 2,500 நீங்கள் ஒரு டிஜேக்காக வாங்குறீங்கன்னா அந்த 2,500 செலவு பண்ணிடாதீங்க. அதுலேருந்து ஒரு 500 rupees எடுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, நீங்கள் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறீங்க, பழைய கண்ட்ரோலாக இருக்கலாம், இல்லை பழைய லேப்டாப் இருக்கலாம். இது அப்டேட் பண்ணுறதுக்கு இல்லை அப்கிரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சேவிங் மாதிரி இருக்கும். பிஸ்னஸ்ன்றது காசை போட்டு காசை எடுக்கிறது. நான் காசை போடாமல் காசை எடுக்கவே முடியாது. அதுதான் பிஸ்னஸ். நான் சொன்னேன் டிஜேயிங் இஸ் அ பிஸ்னஸ். ஸோ நீங்கள் பிஸ்னஸாக பண்ணும்போது இது என்ன பண்ணலாம், இந்த அமௌண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி யோசிங்க. யூ வில் க்ரோ அ லாட். நீங்கள் வந்து அந்த காசு அப்படியே எடுத்து செலவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு டிஜே தான் மெயினாக எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சஜஷனாக இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் அப்படி தான் பண்ணுவேன். ஒரு ஷோ பண்ணேன்னா அதில் வந்து சின்ன நம்பர் எடுத்து நான் சேவிங்காக வச்சுருவேன். அப்படி தான் நான் பண்ணுவேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஃபியூச்சரில் இது என்னோட சஜஷன்ஸ். ஸோ விஎம்டிஜே அகாடமி பார்த்தீங்கன்னா நிறைய சஜஷன் கொடுப்போம், டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் கொடுப்போம், உங்களோட டிஜேயிங் கெரியரை வந்து ப்ரொஃபஷனாக எப்படி கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே வேணால் விஎம்டிஜே அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டேஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம், அப்படின்னா கால் பண்ணி டேஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேமெண்ட் விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். ஏதாவது மறந்தானா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், அது என்னன்னு நானும் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டாபிக் பற்றி பேசணுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்கமிங் வீடியோவில் அதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். இந்த சேனல் க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள், விஎம்டிஜே ஜாயின் பண்ணுங்கள், ப்ரொஃபஷனாக டிஜேயிங் பண்ணுங்கள். ஆல்ரைட், see you on next video. Till then, take care. DJ Rahul. Bye.